எப்படி ப்ராக்டிக்கலாக வந்து பிளான் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். முதலாவது என்னென்ன விஷயங்கள் செய்யணும் அப்படிங்கிறத வந்து குறிச்சிக்கோங்க. ஒருவேளை ஒரு டாஸ்க் வந்து ரொம்ப பெருசாக இருக்கும் அப்படின்னா அதை குட்டி குட்டி டாஸ்க்காக பிரிச்சுக்கோங்க. நீங்கள் வந்து இதை ஆஃபீஸ்க்கு மட்டும் அப்படின்னு சொல்லி கூட நீங்கள் அந்த டாஸ்க்கை மட்டும் கூட போடலாம். இல்லை நீங்கள் வந்து ஒருவேளை உங்களுடைய வீட்டு வேலைகள் எல்லாத்தையும் சேர்த்து நீங்கள் போட்டு பிளான் பண்ணாலும் பண்ணலாம். இல்லை வீட்டுக்கு தனியாக ஒரு பிளானிங், ஆஃபீஸுக்கு தனியாக ஒரு பிளானிங், அந்த மாதிரி பிரித்து கூட நீங்கள் பண்ணலாம். அது உங்களுடைய விருப்பம். ஸோ ஒன்ஸ் வந்து நீங்கள் என்னென்ன வேலைகள் செய்ய வேண்டியது இருக்குது அப்படிங்கிறத கரெக்டாக லிஸ்ட் பண்ணதுக்கப்புறமா ஒரு ரெக்டாங்கிள் ஒன்று போடுங்க. அந்த ரெக்டாங்கிளில் வந்து நீங்கள் 4 பாகமாக பிரிங்க. அந்த ரெக்டாங்கிளுடைய லெஃப்ட் சைடில் மேலே இருக்கிற கட்டத்தில் இம்பார்ட்டண்ட் அப்படின்னு சொல்லி வெளியே எழுதிக்கோங்க. அதுக்கு அடுத்ததில் நாட் இம்பார்ட்டண்ட் அப்படின்னு சொல்லி எழுதிக்கோங்க. அதே மாதிரி அந்த ரெக்டாங்கிளில் மேலே ஃபஸ்ட்டு இருக்கிற கட்டத்தில் அர்ஜென்ட் அப்படின்னு சொல்லி போட்டுக்கோங்க. அதுக்கு அடுத்த கட்டத்தில் நாட் அர்ஜென்ட் அப்படின்னு சொல்லி போட்டுக்கோங்க. அதாவது முக்கியமானது, முக்கியம் இல்லாதது, உடனடியாக செய்ய வேண்டியது, உடனடியாக செய்ய அவசியம் இல்லாதது. ஸோ இந்த மாதிரி 4ஆக நீங்கள் பிரித்தாச்சு. இப்போது நீங்கள் என்னென்ன டாஸ்க்கு போட்டிருக்கீங்க அப்படிங்கிறத திரும்பவும் பாருங்கள். பார்த்து இதை ஒன்றா எந்தெந்த கட்டத்துக்குள்ளே போடணும் அப்படிங்கிறத யோசிங்க. இப்போ நீங்கள் போட்டிருக்கிற இந்த டாஸ்க்கு எல்லாத்தையுமே 4 கேட்டகரிக்குள்ளே ஈஸியாக அடக்கிடலாம். முக்கியமானது, உடனே செய்ய வேண்டியது. முக்கியமானது, உடனே செய்ய வேண்டிய அவசியம் இல்லாதது. முக்கியம் இல்லாதது, உடனே செய்ய வேண்டியது. முக்கியம் இல்லாதது, உடனே செய்ய வேண்டிய அவசியம் இல்லாதது. ஸோ இந்த 4 கேட்டகரியில் நீங்கள் போட்டுக்கோங்க. இதில் முக்கியமானது, உடனே செய்ய வேண்டியது, அது எல்லாத்தையுமே நீங்கள் அன்னைக்கு செய்யணும். எவ்வளோ சீக்கிரம் அதை செய்ய முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் அதை செய்யணும். அடுத்ததாக முக்கியமானது ஆனால் உடனே செய்ய வேண்டிய அவசியம் இல்லாதது, இதை வந்து நீங்கள் அடுத்த நாளுக்கோ அல்லது அதுக்கு அடுத்த நாளுக்கோ நீங்கள் போஸ்ட்போன் பண்ணிக்கலாம். அது வந்து எப்போ வந்து உடனே செய்ய வேண்டிய சூழ்நிலை வருதோ அந்த நேரத்தில் நீங்கள் அதை செஞ்சுக்கலாம். அடுத்ததாக முக்கியம் இல்லாதது ஆனால் உடனே செய்ய வேண்டியது. இந்த மாதிரி கேட்டகரியில் ஒரு சில டாஸ்க் வரும். ஸோ இந்த டாஸ்க்கை வந்து நீங்கள் முதலாவது முக்கியமானதை செஞ்சு முடித்ததுக்கு அப்புறமா நீங்கள் வந்து இதை செய்கிறதுக்கு முயற்சி பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா கரெக்டாக செய்யக்கூடிய ஒருத்தர்கிட்ட அதை நீங்கள் டெலிகேட் பண்ணலாம். அடுத்த கேட்டகரி முக்கியம் இல்லாதது, உடனே செய்ய வேண்டிய அவசியம் இல்லாதது. இதெல்லாம் நீங்கள் செய்ய வேண்டிய அவசியமே இல்லை, அதெல்லாம் விட்டுடலாம். ஏன்னா அதை செய்கிறனால உங்களுக்கு பெரிய அளவில் எந்த ஒரு பெனிஃபிட்டும் இருக்க போகிறதில்ல. ஸோ இந்த விதத்தில் நீங்கள் உங்களுடைய லைஃப்பில் எது முக்கியமான டாஸ்க், எதை உடனே செய்யணும், எதை நம்ம தள்ளி போடலாம், எதை மற்றவங்ககிட்ட நம்ம டெலிகேட் பண்ணலாம், எது அவசியம் இல்லை அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப ஈஸியாக உங்களால் டிசைட் பண்ண முடியும். நீங்கள் இதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பிளான் பண்ணி பழகிட்டீங்க அப்படின்னா ஒரு ஸ்டேஜுக்கு மேலே நீங்கள் இந்த மாதிரி உட்காந்து கோடு போட்டுலாம் நீங்கள் பண்ண வேண்டிய அவசியமே இருக்காது. இது எல்லாமே உங்களுடைய மூளையிலேயே ரொம்ப ஈஸியாக உங்களால் முடிவெடுக்க முடியும். ஸோ சரியான விதத்தில் பிளான் பண்ணுங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் மிகச்சிறந்த வெற்றியை அடையலாம். உங்களுடைய வாழ்க்கையில் வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு சொல்லி நினைக்கிறேன். இதே மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ் நம்ம சேனலில் இருக்குது, போய் பாருங்கள். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சது அப்படின்னா அந்த வீடியோ லைக் பண்ணுங்கள். இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னொரு சூப்பரான வீடியோவில் சந்திப்போம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.